ஹலோ கைஸ், இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா இந்த ரோஜா செடிகளுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நர்சரியிலேருந்து ரோஜா செடிகளை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா மண் கலவை வாங்கிட்டு வரீங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். செம்மண் கலவையில் நீங்கள் ரோஜா செடிகளை நடவு செஞ்சால் சூப்பராக வரும். நீங்கள் வாங்கிட்டு வர கவரோ இல்லை பாட்டோ எடுத்து பாருங்கள், அதில் கோகோ பீட்டோ வேறு எதுவுமே ஆட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே செம்மண் கலவை தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய செடியை வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மண் கலவையை வாங்கிட்டு வந்து பிளான்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டோருக்கோ அவுட்டோருக்கோ அந்த மாதிரி ஒரு மண் கலவை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மண் கலவையே நம்ம ரோஜா செடிக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அவங்க சொல்லுவாங்க, பட் செட் ஆகாது. ஃபுல் செம்மண் கலவை, கொஞ்சம் லைட்டாக கோகோபிட், இதை செப்பரேட்டாக அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் செம்மணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோகோபிட் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணி உங்களோட செடிகளை வந்து நீங்கள் செப்பரேட்டாக சாயில் மிக்சிங்கை ரெடி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எங்களோட பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதுதான் சாயில் மிக்சிங்னு சேல் பண்ணுறாங்க தெரியுங்களா, அதை வாங்கிட்டு வந்து வச்சா வருமா வராதா அப்படின்றது அவங்க ரெடி பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறதை விட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் அவங்கக்கிட்டே வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏரியேஷன் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும், கோகோ பீட்டு நிறைய மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நடவு செய்கிற ரோஜா செடிகள் இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன், பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மண்கலவை போடலை, அதுதான் மிஸ்டேக்கே அங்கே. புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக அடுத்த டைம் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க.